கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் மண் நகர்வில் விழுந்து மாயமான இந்தியாவைச் சேர்ந்த மாதுவை கண்டுபிடிக்கும் நடவடிக்கை இன்று 7வது நாளை எட்டியது. காலை 9 மணிக்கு அந்த இடத்தில் பெர்னாமா நடத்திய ஆய்வில் தீயணைப்பு மற்றும் அரச மலேசிய போலீஸ் படை, மீட்புத்துறை, கோலாலம்பூர் நகராண்மை கழகமான DBKL மற்றும் குடிமை தற்காப்பு படை ஆகியவற்றை கொண்ட தேடல் மற்றும் மீட்பு செயல்பாட்டு குழு களத்தில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. மீட்புத்துறையின் இன்றைய நடவடிக்கையானது ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நடந்த சம்பவத்தின் முக்கிய இடத்தை சுற்றி தொடர்ந்து கவனம் செலுத்தும் என்று தெரிகிறது. இதனிடையே பொது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஜலான் மஸ்ஜித் இந்தியாவின் முழு நீளத்தையும் மஞ்சள் நாடாவால் சுற்றி வளைத்துள்ளதோடு அந்த இடத்தை சுற்றியுள்ள வணிக வளாகங்கள் மூடப்பட்டுள்ளன. இன்றைய நடவடிக்கையில் கனிம மற்றும் புவி அறிவியல் துறையின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தரையில் ஊடுருவக்கூடிய ரேடார் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவரை விரைவாக கண்டுபிடிப்பதே முதன்மையான கவனம் என்பதால் GPR முறை தொடர்ந்து பயன்பாட்டில் இருக்கும் என்று கோலாலம்பூர் மேயர் டாக்டர் மைமூனா முகமது ஷெரீப் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவரை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இரவும் பகலும் அயராது உழைத்து வரும் சார் குழுவினருக்கு அவர் தனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்தார். ஒட்டுமொத்த சார் குழுவின் அர்ப்பணிப்பு ஆழ்ந்த பாராட்டுக்குரியது என்றும் அனைத்து அதிகாரிகளும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்றும் அதற்காக பிரார்த்தனை செய்வதாகவும் அவர் தெரிவித்தார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் இங்குள்ள ஜித்ரா டோல் பிளாசாவில் சாலை போக்குவரத்து துறை நடத்திய வணிக வாகன சிறப்பு நடவடிக்கைகளின் போது போதைப்பொருள் சோதனையில் 9 லாரி ஓட்டுநர்கள் மற்றும் 2 உதவியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 20 முதல் 50 வயதுக்கு உட்பட்ட உள்ளூர் வாசிகள் என்று கெடா JPJ இயக்குனர் ஸ்டேன் வான் லூடம் தெரிவித்துள்ளார். வாகனங்களை இயக்கும் போது குறிப்பாக மெத்தாம்பெத்தமைன் போதைப்பொருளை பயன்படுத்தும் ஓட்டுநர்களின் எண்ணிக்கை கவலை அளிக்கும் விதமாக உள்ளது என்று அவர் கூறினார். போதைப்பொருள் பயன்பாட்டின் விளைவுகள் மற்ற சாலை பயணர்களுக்கு, குறிப்பாக சிறிய வாகனங்களில் பயணிப்பவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று அவர் அறிவுறுத்தினார். கல்வியில் உதவி தேவைப்பட்டாலும் மலாய் சமூகத்திற்கு தொடர்ந்து கரண்டியால் ஊட்டப்பட முடியாது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். யூனிவர்சிட்டி டெக்னாலஜி மாராவின் 25வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் துணை பிரதமர் ஃபடிலா யூசுப் வாசித்த உரையில் மலாய் சமூகம் தனித்து நிற்கும் வரை UITM உதவுவது முக்கியம் என்று கூறினார். இதனை அடுத்து UITMஇன் வரலாற்றை, மலாய்க்காரர்களின் கல்வியை சுற்றியுள்ள சவால்கள் மற்றும் சிக்கல்களின் பின்னணியில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்வார் கூறினார். மலேசியாவின் முக்கிய எழுத்தாளர் ஜைனால் அபிடின் அமாட் ஒருமுறை மலாய்க்காரர்களுக்கு வறுமை என்பது பொருள் செல்வத்தை மட்டுமல்ல, சமூகத்தின் கல்வி, அறிவு மற்றும் அபிலாசைகளின் பற்றாக்குறையையும் குறிக்கிறது என்று கூறினார். பல பின்தங்கிய பின்னணியில் இருந்து வந்தவர்கள் என்பதால் மலாய்க்காரர்கள் மற்றும் பழங்குடி மக்களுக்கு மேம்பட்ட கல்வி ஆதரவு தேவை என்ற யதார்த்தத்திலிருந்து நாம் தப்ப முடியாது. இருப்பினும் மலாய்க்காரர்கள் மற்றவர்களை அதிகமாக சார்ந்திருக்கும் வரை தொடர்ந்து கரண்டியால் உணவு கொடுக்க முடியாது என்று அன்வார் சுட்டிக்காட்டினார். மலாய்க்காரர்கள் மற்றும் பூமி புத்ராக்களுக்கு கல்வி முன்னேற்றத்தை கொண்டுவர அவர்கள் தனித்து நின்று பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் வரை UITMஇன் பங்கு உள்ளது என்று அன்வார் தெரிவித்தார். பர்சாத்து தலைவர் முகைதீன் யாசினுக்கு எதிராக தேச துரோக சட்டத்தை பயன்படுத்தியதற்காக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் பக்கத்தான் ஹரப்பான் அரசாங்கத்தின் தலைவர்கள் பாசாங்குக்காரர்கள் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஹம்சா ஜைனுடின் தெரிவித்துள்ளார். அதிகாரத்திற்கு வந்த பிறகு தேச துரோக சட்டத்தை மீண்டும் மீண்டும் கொடூரமாக பயன்படுத்தியதற்காக அன்வார் மற்றும் பக்கத்தான் ஹரப்பானுக்கு எதிராக அவர் குற்றம் சாட்டினார். அன்வார் மற்றும் பக்கத்தான் ஹரப்பான் தலைவர்களின் பாசாங்கு தனத்தை பர்சாத்து கடுமையாக கண்டிக்கிறது என்றும் அவர்கள் 15வது பொது தேர்தலுக்கு பிறகு அரசாங்கத்தை அமைத்தால் கடுமையான சட்டத்தை அகற்றுவதாக அறிக்கையில் உறுதியளித்தனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் முரண்பாடாக அவர்கள் அரசாங்கமாக ஆனதிலிருந்து தங்கள் அரசியல் எதிரிகளுக்கு அழுத்தம் கொடுக்கவும் ஒடுக்கவும் இச்சட்டத்தை மீண்டும் மீண்டும் கொடூரமாக பயன்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் மண் நகர்வில் விழுந்து மாயமான இந்தியாவைச் சேர்ந்த மாது விவகாரம் தொடர்பாக அவரை கண்டுபிடிப்பதற்கான சடங்கு செய்ததற்காக ராஜா போமோ என்று அழைக்கப்படும் இப்ராஹிம் மாட்ஜினை கூட்டரசு பிரதேச முஃப்தியின் அலுவலகம் விசாரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போமோவின் செயல்கள் சமூகத்தின் மத்தியில் இஸ்லாம் பற்றிய தவறான புரிதலையும் துயரத்தையும் ஏற்படுத்தி உள்ளதாக மத விவகாரத்துறை அமைச்சர் நாயிம் முக்தார் தெரிவித்துள்ளார்.
ஊடக அறிக்கையின்படி இப்ராஹிம் நேற்று சம்பந்தப்பட்ட பெண் விழுந்த இடத்தை பார்வையிட்டு பேராக்கில் உள்ள நீர்வீழ்ச்சியின் அடிப்பகுதியில் இருந்து பெறப்பட்டதாக கூறி சிறப்பு நீரை தெளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது நடவடிக்கைகள் பரவலாக விமர்சிக்கப்பட்டுள்ள நிலையில் பலர் இந்த சடங்குகள் இஸ்லாமிய போதனைகளுக்கு முரணாக இருப்பதாக கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.